ஏஐ வந்து இப்போ யார்கிட்டையுமே ஏஐ இல்லாமல் இப்போ வேர்ல்டே ரன் ஆகாதுங்கிற அளவுக்கு ஏஐ வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போது ஏஐயில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஏஐ யூஸ் பண்ணுற பர்சன், ஏஐ யூஸ் பண்ணாத ஒரு பர்சன், ரெண்டு பேர்த்தோட ஒர்க் எஃபர்ட் நம்ம செக் பண்ணும்போது ஏஐ யூஸ் பண்ணுற பர்சன் 4.5 டைம்ஸ் பெட்டர் தென் ஏஐ யூஸ் பண்ணாத த பர்சன் ஹூ இஸ் வித்தவுட் யூஸிங் ஏஐ. ஸோ இவர் வந்து அதிகமான அளவில், அதாவது 4.5 டைம்ஸ் வந்து இவருடைய வேலையை அதிகமாக செய்கிறார். ஸோ ஏஐ வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இப்போ இந்த ஏஐயில் நம்ம இந்த ஏஐ ஏஜில் நம்ம வந்து எந்த மாதிரி ஏஐ டூல்ஸை நம்ம கற்றுக்கிட்டா நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோவை வந்து ஈஸி பண்ணலாம், ஒர்க் ஃப்ளோ வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே நம்ம எப்படி ஏஐ மூலமாக யூஸ் பண்ணி நம்ம முடிக்கலாம் அப்படிங்கிறது, என்னென்ன ஏஐ டூல்ஸ், இந்த 8 ஏஐ டூல்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் ஃப்ளோவை ஈஸியாக்க முடியும். ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோஸ் என்ன, அந்த ஏஐ டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். த ஃபஸ்ட்டு டூல் நோட்புக் எல்எம். இந்த நோட்புக் எல்எம்ங்கிறது ஒரு டூல், ஏஐ டூல். இப்போது நமக்கு எப்படி வந்து நம்ம நோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு 4-5 பிடிஎஃப்ஸை ஆர்டிகல்ஸ் எடுத்து நம்ம படிப்போம். ஸோ அப்படி படிக்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் கொஷின் வந்து நமக்கு அரைஸ் ஆகும். ஸோ நம்ம எல்லாம் மொத்தமாக உட்காந்து படித்தா தான் அதுக்கான ரிசல்ட், அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த நோட்புக் எல்எம் அப்படிங்கிற ஒரு ஏஐயில் நம்ம வந்து ஒரு 2-3 ஆர்டிகல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கிளாஸ் நோட்ஸையே ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் நோட்ஸ் வந்து ஒரு 3 சாப்டரோட நோட்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம அதில் இப்போது நிறைய காலேஜில் கொஷின் பேங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின் பேங்க்ஸை வந்து கொஷின் பேங்க்கில் இருக்கக்கூடிய கொஷினை வந்து நம்ம அதில் கேட்குறோம் அப்படின்னா, அந்த ஏஐ எந்த பிடிஎஃப்பில் பர்டிகுலர் கொஷினுக்கு ரிலேட்டபிளான ஆன்சர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இது வந்து நம்ம அதாவது அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப்பையும் படிக்கிறத தவிர்த்து அந்த கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஆன்சரை மட்டும் நமக்கு கொண்டாந்து ஷோ பண்ணிடும். ஸோ அது ஒரு ஈஸியான மெத்தட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்ப்ளெக்சிட்டி ஏஐ. இந்த பர்ப்ளெக்சிட்டி ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக இது அப்படியே சாட் ஜிபிடி மாதிரி தாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம சர்ச் பண்ணோம், கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணும்போது நிறைய ஆன்சர்ஸு, நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம போய் டேட்டாவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் இந்த பர்ப்ளெக்சிட்டி ஏஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்குற கொஷினுக்கு அப்சல்யூட் ஆன்சரை கொடுக்கும். அதே போல் ப்ரீவியஸாக நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்களா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, அதுக்கு கீழே அதுலேயே இன்னும் டீட்டெயில்டாக கேட்கும்போது அந்த ஏஐ முன்னாடி கேட்ட கொஷினை ரிமெம்பரில் வச்சு அதுக்கு ரிலேட்டபிளான ஆன்சர்ஸை வந்து அடுத்த கொஷினுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எகைன் அண்ட் எகைன் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆன்சர், எக்ஸாக்டான ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பர்ப்ளெக்சிட்டி ஏஐயில் லிங்க்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த ஏஐ வந்து லிங்க்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது மூலமாக போயிட்டு நம்ம லிங்க்ஸை டச் பண்ணி கிளிக் பண்ணி ஸோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்குள்ளே மட்டும் நம்ம போய் செக் பண்ணலாம். ஸோ இதனால் மேஜரான டைம் வந்து சேவ் ஆகும். தேர்ட் ஒன் விஸ்பர், அதாவது ஓப்பன் ஏஐயோட ஒரு ஏஐ தான் வந்து விஸ்பர்னு. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய டெக்ஸ்ட் அனுப்புகிறோன்னா என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் அனுப்ப முடியாது. சரி, நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவோம். ஒரு டீட்டெயில்டான ஆன்சர் கொடுக்கணுன்னா என்ன பண்ணிடுவோம், வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவோம். பட் இதை வந்து நான் மெயிலில் பண்ண முடியுமா? ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நான் அனுப்பக்கூடிய மெயிலில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் அது வந்து ப்ரொஃபஷ்னலிசமாக இருக்குமா? இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு மெயில் நாம் அனுப்புகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக வந்து நம்ம அந்த மெயிலில் டைப் பண்ணி தான் அனுப்பணும். அந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுற மாதிரி இந்த மெயிலில் வந்து நம்ம வாய்ஸ் நோட் போடக்கூடாது. இந்த வாட்ஸ்அப்பு இந்த இதில் வந்து ஒரு பெரிய கொஷின்ஸ், ஒரு பெரிய பேராகிராஃபை வந்து நான் டைப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ இதை சிம்பிள் ஆக்கிறதுக்கு தான் வந்தது இந்த விஸ்பர். இந்த விஸ்பர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஆடியோவை கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது இந்த விஸ்பர் ஏஐ. இதுலேயே ஆடியோ பென்னு ஒரு ஆப்பு, அதாவது ஆடியோ பென்னு ஒரு ஏஐ இருக்குது. இந்த ஆடியோ பென்னில் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ இந்த விஸ்பர் போலவே தான் இந்த ஆடியோ பென்னும். இந்த ஆடியோ பென்னில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதே வாய்ஸ் டு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றி தரது தான். பட் இதில் என்ன அப்படின்னா இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஸ்பர் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே எடுத்துரும். ஸோ ரிப்பிட்டேஷன் இருக்கும், கிராமர் எரர்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த விஸ்பர் ஏஐயில் இருக்கும். பட் இந்த ஆடியோ பென்னில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை எக்ஸாக்டாக வந்து கன்சாலிடேட் பண்ணி நமக்கு ஒரு ப்ராப்பர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை கொடுக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ஆடியோ பென் வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹேஜன் அண்ட் 11 லேப்ஸ். இந்த ஹேஜன் அண்ட் 11 லேப்ஸ் எதுக்கு மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ். இப்போ இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுங்கிறது இப்போது ஆரம்பத்தில் இருந்ததோட இப்போ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஏன் நான் கூடவே கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிட்டேன். இப்போது இந்த இதில் வந்து நம்ம என்ன அப்படி பண்ண முடியும், இந்த ஹேஜனையும் இந்த 11 லேப்ஸையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹேஜன்கிற சாஃப்ட்வேர் ஒரு அவதார இமேஜை வந்து க்ரியேட் பண்ணும். இப்போது உங்கள் இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி இதே இமேஜை வச்சு உங்களை மாதிரியே ஒரு அவதாரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணி நீங்கள் பேசுகிற அந்த வாய்ஸு நீங்கள் கொடுக்குற அந்த இதை வந்து அது வந்து ஒரு ஒரிஜினல் எதுன்னே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸாக்டான ஒரு இதில் ஒரு விஷுவலில் வந்து நமக்கு காட்டும் இந்த ஹேஜன். இந்த ஹேஜனை வந்து நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் ஹேவிங் டைம் டு ரெக்கார்ட் அ வீடியோ. ஸோ ஸ்கிரிப்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ வந்து அவுட் நமக்கு வந்துடும். இன்னொன்று 11 லேப்ஸ். இந்த 11 லேப்ஸில் என்ன பண்ணுன்னா நம்மளோட வாய்ஸ் அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சேம் வாய்ஸை அப்படியே ஒரிஜினல் மாதிரியே நமக்கு வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த வாய்ஸ் இப்போ நம்ம பேசுகிற வாய்ஸோட மாடுலேஷனை வச்சு அது வந்து நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாக்டாக ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஹேஜனையும் இந்த 11 லேப்ஸையும் யூஸ் பண்ணி ஹேஜன் விஷுவலாக நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவை ஏஏ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த 11 லேப்ஸ் ஆடியோவை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு வீடியோ ரெடி. ஸோ கண்டென்ட் க்ரியேட்டருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா காமா. இந்த காமா எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் இந்த காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிபிடி போடுங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள், இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒர்க்கில் அதே மாதிரி ஜாபில் நம்ம போயிட்டோம்னாலும் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுறது இன்றைக்கி ஒரு பெரிய ரோலாகவே மாறிடுச்சு. ஸோ இந்த பிபிடி ப்ரெசன்டேஷனை வந்து ஒவ்வொரு டைமும் உட்காந்தோம்னா நமக்கு இட் டேக்ஸ் 2 to 3 hours ஆர் 4 hours டிபெண்ட் அப்பான் த ஒர்க் ஃப்ளோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இந்த காமா ஏ யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பிபிடி ரெடி பண்ண முடியும். நமக்கு தேவையான ப்ராம்ப்ட் என்னவோ அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய டைட்டிலை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஏஐ எக்ஸாக்டாக நாம் எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நமக்கு அந்த பிபிடியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அடுத்து பார்த்தோம்னா நாப்கின். இந்த நாப்கின் என்ன அப்படின்னா டிசைனிங் டூல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிபிடியில் போகிறதுக்கு ஒரு சில கிராஃப்ஸ், ஒரு சார்ட்ஸு, ஒரு அனிமேஷன், ஒரு டிசைனிங் அனிமேஷன், அந்த மாதிரி இதில் இந்த டிசைனிங் டூல் நாப்கின்ங்கிறது வந்து யூஸ் ஆகுது. இதில் நீங்கள் என்னென்னா ப்ராம்ப்டை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், அது என்ன ஆகிடும்னா ஒரு டிசைன் இமேஜாக நமக்கு கொடுத்துரும். ஸோ இதை நம்ம ஈஸியாக நம்ம பிபிடியில் இன்க்ளூட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கெலாம் நம்ம வந்து இந்த நாப்கின் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஃப்ளோவை வந்து ஈஸி பண்ணலாம். ஸோ பட் இருந்தாலும் ஹியூமனோட பிளேஸை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணுமானா எக்ஸாக்ட்லி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட்டு ஹியூமன் பண்ணுற அளவுக்கு எக்ஸாக்டாக அந்த அக்யூரசி வந்து ஏஐ வந்து இப்போ கொடுக்குது. பட் இருந்தாலும் ஹியூமனுடைய எஃபர்ட் நம்ம பண்ணுற அளவுக்கு அது அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நமக்கு பெருசாக வந்து கன்சிடர் ஆகாது. பட் இருந்தாலும் இந்த ஏஐ வந்து நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோவை வந்து ரொம்பவே ஈஸியாக்கிறது. இப்போது நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக்கிறதுங்கிறது இந்த ஏஐ மூலமாக. இப்போது காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஏஐ கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கனெக்ட் ஆகிடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ புது புது டாபிக்ஸோடு வரேன்.